நிறைய பேர் கொடுத்த ஹைப்புக்கு இவனோட பதில் என்ன? ஒன்றுமே இல்லை. இதுதான் டீ இலையா? ஓ. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் ரொம்ப ஃபேமஸான கூழாங்கல் ரிவருக்கு தான் வந்திருக்கோம். அவளுக்கு வேணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்ரெடி 2 days வால்பாறையில் ஸ்டே பண்ண வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வால்பாறை அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான சைட் சீயிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் வந்து வால்பாறை வர வழி எப்படி இருந்தது, வால்பாறையில் எப்படி ரொம்ப பட்ஜெட்டான அமௌண்ட்டில் ஃபேமிலியாக ஸ்டே பண்ணலாம், தென் நைட்டு வால்பாறை டவுன் லைஃப் எப்படி இருந்தது, தென் அதுக்கப்புறம் நாங்கள் கூழாங்கல் ரிவர், வெள்ளமலை டனல் இந்த பிளேஸில் போய் விசிட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். தென் இதோட கண்டினியூ இன்னும் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளமலை டனல்ல இருந்து நல்லமுறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் அடுத்து போகலாம் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் போகிறதுக்கு. ஆக்சுவலாக சாப்பிடும்போது ருசி அறியுதுன்னு சொல்லுவாங்களா, அதனால நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ வந்து வெள்ளமலை டனல்ல இருந்து நல்லமுறை வியூ பாயிண்ட் தாங்க போயிட்டுருக்கேன். இது போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் மட்டும்தாங்க இருக்கும். பெருசாக சொல்லிக்கிற கடைகள் கூட இருக்காது. நாங்கள் வந்து காலையில் ரூம்லேருந்து 6 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே கூழாங்கல் ரிவர் போனோம், அங்கேருந்து வெள்ளமலை டனல் போனோம். ஸோ இயர்லியாக கிளம்புனதுனால அங்கே எதுவுமே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. சரி, இங்கே நல்லமுறை வியூ பாயிண்ட் போகிற வழியில் பார்க்கணும்னு பார்த்தா வர வழி ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம். பட் இருந்தாலும் அங்கே எங்களுக்கு ஒரு பேக்கரி, அங்கேயே அவங்க தோசைலாம் சுட்டு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த நல்லமுறை வியூ பாயிண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபான்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. மேபி மாறிடுச்சா என்னன்னு தெரியல. பட் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது 30 rupees சொன்னாங்க. பட் எங்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும்னு சொல்கிறாங்க. சேம் என்ன சொல்கிறது, நம்ம அங்கேருந்து 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரெக்கிங்கில் கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும். மேலே போய் பார்க்குற அந்த வியூ அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். சீரியஸாக ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா நேச்சர் அப்படின்னா நம்ம அதை ரசிக்கிறோம்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் என்னோட சிஸ்டர்லாம் வந்து நடந்து வரதுக்குலாம் அப்படியே இப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சா, அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா. ஏன்னா மார்னிங் தானே, ஸோ அதனால் அவங்க மேடம் வந்து கொஞ்சம் இன்னும் தூங்குற ஒரு கலைப்பிலேயே இருந்தாங்க. பட் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. அப்படி இருக்க போறேன். எப்படி இருக்குதுன்னு வேற லெவல்ல. பாதி மிஸ்ட்டு பாதி வெளிச்சம். போனாலும் சண்டை தாண்டி பிரியா. என்ன இப்படி பண்ணிட்ட? நாங்கள் வந்து நிறைய பிளேஸில் இதை செலக்ட் பண்ணல. வால்பாறைனாலும் இதுதான் மெயின் கொஸ்டின் பார்த்தா இந்த மாதிரி ஒரு 4-5 தான். அதில் ஒன்று தான் இது. மேடம் நடந்து வந்ததுலேயே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்க. பாரு, அங்கே ஒரு ஃபால்ஸு, அங்கே ஒரு ஃபால்ஸு, அந்த அங்கே தண்ணி, அங்கே தண்ணி, அங்கே தண்ணி, அங்கே தண்ணி, அங்கே தண்ணி. இப்படி தூரமாக கூட பாரு இவ்வளோ தண்ணி தெரியுதுன்னு. சூப்பராக இருக்கு. ஏன் பிரியா, உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி இதில் வேற மாமா சாப்பிடாம போகலான்னு. ஏய் நீங்கள் வர இல்லை
ஓ இது கட்டுறாமா? அப்படியே இலையை மட்டும் கட் பண்ணி எடுப்பீங்களா? சரி சரி சரி. இதுதான் டீ இலையா? ஓ இதில் நீங்களே நல்ல இலை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எடுப்பீங்களா? உண்மையாகவே இதே வேலையவே டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா நம்ம சுற்றி பார்க்கும்போது பச்சை பசேன்னு அழகை மட்டும்தான் பார்க்குறோம். பட் நாங்கள் இது நடந்து போகும்போது இந்த தேயிலை தோட்டத்தில் ஏகப்பட்ட அட்டைப்பூச்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் தேனி கூடலாம் இருக்கும். அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க டெய்லி இந்த வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்காங்க. வால்பாறையில் இருக்கிற முக்கியமான சைட் சீயிங் பிளேசஸில் வந்து இந்த பாலாஜி டெம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள் தான். இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படிங்கிறவங்க தான் ஒரு முக்கியமான சாமியை கும்பிடுறாங்க. அந்த சாமியோட சிலை வந்து ஃபுல்லாகவே தங்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சுற்றி தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் தான் இந்த கோயில் இருக்குமாம்மா. இந்த கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தோட்டம்லாம் அமைச்சிருக்காங்க. அதோட குழந்தைங்க விளையாடுற மாதிரி பூங்காலாம் உள்ளே இருக்காமா. பட் இங்கே வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மொபைல் ஃபோனில் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் முன்னாடியே கோயிலோட ஸ்பெஷல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயிலில் வெங்கடேஸ்வரருக்கு என்னென்ன ஸ்பெஷல் பூஜைகள்லாம் பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரி இங்கேயும் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நல்லமுடி வியூ பாயிண்ட்லேருந்து பாலாஜி டெம்பிள் வரது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆகும். இங்கே எல்லாமே ட்ராவல் தாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வர மாதிரி இருக்கும். ஃபைனலாக நாங்கள் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ பாலாஜி டெம்பிள் போயிட்டு அப்படியே நம்ம சோலையார் டேம் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து சோலையார் டேம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். 22 கிலோமீட்டர்ஸ் தான். பட் சேம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரோடாக வளைஞ்சு போகிறதுனால நமக்கு லேட் ஆகுது. ஸோ அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தாப்புல ஊருக்கு போகிறதா பிளான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கோம். பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம வால்பாறையிலேருந்து இந்த சோலையூர் போகிற வழியோட அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அதிரப்பள்ளி போகணும் அப்படின்னாலும் நம்ம இந்த ரூட்டில் தான் போகணும்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கிட்டத்தட்ட நம்ம அதிரப்பள்ளி போகிறதுல பாதி வழி வந்து இந்த சோலையார் டேம்லேயே வந்து கிராஸ் பண்ணிடுவோம். அதுலேருந்து மீதி வழி பாதி தூரம் தான் வந்து அதிரப்பள்ளியோட ரூட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிரப்பள்ளி டு வால்பாறை இந்த போகிற வழி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம ஏதோ ஒரு பெரிய சுவிட்சர்லாந்தில் இருந்த சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும். உண்மையாகவே பார்க்க அந்த க்ரீனரியில் பார்க்க எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும்போது. பெருசாக நான் வந்து இந்த கிளிப்ஸில் வந்து எந்த ஒரு ஃபில்டருமே ஆட் பண்ணல. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ க்ரீனரிஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு போகிற வழி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா நாங்கள் போகும்போது கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து நைட் ஸ்டே பண்ணும்போது நல்லா குளிராக இருந்தது, மார்னிங்கில் செம்ம குளிராக இருந்தது. போக போக கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு அதுவே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. தென் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த வால்பாறை டு சோலையார் டேம் இந்த கிராஸ் ஆகிற போகிற வழியில் வந்து எந்த ஒரு ஹோட்டலுமே இருக்காது. ஸோ அது வந்து மெயினாக கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து நான் எப்படி சொல்கிறது, ஏதோ நாங்கள் நல்ல வேலை அந்த வியூ பாயிண்ட் போகும்போது ஆளுக்கு ஒரு தோசையாவது சாப்பிட்டோம். அது வரைக்கும் ஒரு திருப்தி இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதை வச்சு சமாளிச்சுட்டு நாங்கள் அப்படியே சோலையார் டேம் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிறதா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருந்தது எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த இடத்தையே பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபுல்லாக தேயிலை தோட்டம் மட்டும்தான் இருக்கும். மேபி இந்த சோலையார் டேம் போகிற வழி மட்டும்தான் கொஞ்சம் அழகாக சின்ன சின்ன கிராமங்கள் சீனரிக்கெலாம் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருந்தது. மற்றபடி வால்பாறைக்குள்ளே மட்டும் நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டம் தான் இருக்கும். ஒவ்வொரு சைட் சீன் போகிறதுக்கும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி டைம் எடுக்கிறனால நமக்கு முக்கால்வாசி டைம் வந்து ட்ராவல்லே போயிடும். நம்ம பைக்கில் போனோம் அப்படின்னா அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கார் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு கார் ஒத்துக்காது. ஆப்வியஸ்லி எங்கள் வீட்லேயும் எங்களுக்குலாம் கொஞ்சம் செட் ஆகாது தான். பட் இருந்தாலும் சுற்றி பார்க்கணுமே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம கார் பழகும்னு சொல்லிட்டு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட சோலையார் டேம் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அந்த டேமு. அது பார்க்குறது தான் வந்து நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து அந்த ஆறு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்னங்கடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, வால்பாறை அப்படின்னா சோலையார் டேமை பற்றி போடாதவங்க கிடையாது. அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க சீரியஸ்லி. அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்லேயே சொல்லலாம். இதெல்லாம் கேட்கலாம். அது அண்ணா அது எவ்வளோண்ணா பாக்கெட்டு? 50 ரூபாய். இதுதான் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. இதுதான் பேஷன் ஃப்ரூட்டு. இது 50 ரூபாயமா? சாப்பிட்ற அடிப்பியா அவளுக்கு? ஸோ ஃபைனலாக நம்ம சோலையார் டேமை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதாங்க அந்த பிளேஸு. அன்றைக்கி வந்து ஹாலிடே
பக்ரீத் அப்படிங்கிறதுனால வந்து கடைகள் இல்லையா என்னன்னு தெரியல. பட் கடைகள் வெளியே நிறைய இருந்து நமக்கு கோசி க்ளோஸில் இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்றதுக்கு 2-3 கடைகள் இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். தென் ஏன் எனக்கு அந்த அளவுக்கு சோலையாடா வந்து பெருசாக ஹைப் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டேமோட வியூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இதை விட பிரம்மாண்டமான வியூ வந்து நான் கோயம்புத்தூர்லேயே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இது பெருசாக அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கலன்னு சொல்லலாம். தென் ரெண்டாவது, எவ்வளோ பெரிய சுமாரான விஷயமா இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கிற அந்த பனிமலை இல்லைன்னா அதோட கிளைமேட் வந்து இன்னுமே கொஞ்சம் அழகாக காட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனாலையும் அது எனக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஃபஸ்ட் டைம் வரவங்க ரொம்ப அவ்வளோ ட்ராவல் பண்ணவங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும்னு தோணும். நான் எதுவும் குறையா சொல்ல விரும்பலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சோலையார் டேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 2வது ஒரு ஆழமான அணைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆழமான அணை அந்த தண்ணியில் விழுகிறதெல்லாம் நம்ம வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பார்க்க முடியுமா. மற்றபடி நார்மலாக நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து கீழே இருந்து நம்ம மேலே வர மாதிரியே இருக்குது. நாங்கள் டேரெக்டாக மேலேயே ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜஸ்ட் வியூ எப்படி இருக்குது, அங்கே லைவாக எங்களோட ஸ்பீச் எப்படி இருக்குங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். கீழே வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக வந்து இப்படி வந்தோம்னா சாவு நிச்சயம். அதோ தெரியுது பார்த்தியா, அங்கேருந்து அப்படி போயிட்டு வரணும். இப்போ நாங்கள் பயந்ததே அதுதான். ஏன்னா ஒருத்தவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க, மேலே டேமுக்கு டேரெக்டாக போகிறதுக்கு பொதுவாக கீழே போய் இறங்கிட்டாங்களாம்மா. இறங்கி அங்கேருந்து நாக்கு தள்ளிட்டு மேலே வந்தாங்களாம்மா. ஆமாம், அந்த மாதிரி வரல. ஏண்டா தங்கம், உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மேகி சாப்பிடலாமா ரஜினி? ஓ, இதெல்லாம் இருக்கா? இது கடையில் வேலை பார்க்குறமா லைன் லிஸ்ட் போட்டே இருக்கா? பெசாம வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே சாப்பிட்டுட்டு வால்பாறை போயிடலாம். என்ன சொன்னா? அதை நீங்கள் தான் பார்க்கணும். அல்ல இப்போ என்ன பண்ணலாங்கிற, இங்கேயே நம்ம ஃபுட்டு சொல்லிடலாமா, ஆர்டர் சொல்லி சாப்பிட்டுக்கலாமாங்கிறியா? அதான் மேகி கானு இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு நம்ம வால்பாறை போகிற மாதிரி இருந்தால் நேற்றுக்கு போனோம் பார்த்தியா. ஆனால் சோலையார் டேம் பற்றி நிறைய பேர் கொடுத்த ஹைப்புக்கு உங்களோட பதில் என்ன? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். வீட்லயே டிவி பார்த்துட்டு அவ்வளோதும் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தா இந்த பக்கம் பார்த்தா தண்ணி, அந்த பக்கம் பார்த்தா தண்ணிங்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா தேயிலை செடி, அந்த பக்கம் பார்த்தாலும் தேயிலை செடி. வால்பாறை எங்களுக்கு தெரிஞ்சு புதுசாக எங்கேயும் பெருசாக எங்கேயுமே வெளியே சுற்றாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வேணால் வால்பாறை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கலாம். நாங்கள் வாகமன் அப்படி இப்படி நிறைய இடம் சுற்றுறதுனால எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹைப்பாக தெரில. ஆனால் 1 மந்த்தாவது வால்பாறையில் தங்கி நாங்கள் வால்பாறையை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நாங்கள் நினச்ச கேங்கு. இன்றைக்கி 1 டேவே எங்களால் முடியல. அந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் அவள் சொன்ன மாதிரி ஒரே டீ எஸ்டேட் தான், ஒரே பிளேஸை தான் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைட் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. அதுலேயும் மெயினாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சோலையார் டேமுக்குலாம் அவன் கொடுத்த ஹைட்லாம் அநியாயத்துக்கு கொடுத்தானுங்க. மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இது மட்டும் தான் தெரிய போகுது. இதே டேம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நிறையாலையும் பார்க்கலாம். இதை விட ஹைப்பாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு சொல்லணும். திருமலை டேம், திருமலை மூர்த்தி கூட இப்போ ரீசெண்டாக போயிருந்தா அது கூட சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஆனால் ஓவர் ஹைட் கூட வர வேண்டாம், அந்த மாதிரி பார்த்தோமான்னு போங்க. இவ்வளோ நேரம் கழுவி ஊற்றி விட்டுனா மனசு இதுல எல்லாம் நடக்கலாம் போல, பின்னாடி கொட்டும். நானே அப்படிதான் நினைச்சேன். அந்த அந்த ஃப்ளோ வந்து நல்லா அருவி மாதிரி கொட்டும். அதெல்லாம் பார்த்தா வால்பாறையில் இப்போ ரீசெண்டாக கேரளா ரெட் அலர்ட்லாம் வந்ததுனால இந்த பக்கம் எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறதுக்கு நான் வந்து சொல்லாமல் வந்தேன். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தா மழை வந்த இடம், ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகும் வால்பாறையில் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிமிஷம் வெயில் கொளுத்துது. காலையிலலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, குளிராக இருந்தது. இப்போலாம் சரியான வெயில். ஓகே, அவ்வளோதான் சொல்ல முடியும் வால்பாறை.
ஆஹா ஓஹோலாம் நிஜமாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவ்வளோதான். நாங்கள் இங்கே சோலையார் டேம் பார்த்துட்டு இதோட கிளம்புறோம். இன்றைக்கி வந்து உள்ளே வந்து இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கேருந்து இந்த கேட்டுக்குள்ளே வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். இங்கே என்ன பார்த்தோமோ அதை தான் அதுக்குள்ளேயும் பார்க்க போகிற பெருசாக வந்து பார்க்க போகிறோம். பட் ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி பக்ரீத்துங்கிறனால மேபி கவர்மெண்ட் லீவாக கூட இருக்கலாம், கூட லீவ் போட்டிருக்கலாம். இங்கே வந்ததுக்கு நாங்கள் வெளியே இருக்கிற மேகி, காலிஃப்ளவர் சில்லி, மக்காச்சோளம் இது மாதிரி எதையாவது ஒன்று லைட்டாக உள்ள தள்ளணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வால்பாறையிலேருந்து இங்கே வரதுக்கு பெருசாக எந்த ஒரு கடைகளுமே இல்லை. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட குட்டிஸோடலாம் வரீங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் ஃபேமிலியோடு வரும்போது எப்போவுமே ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவோட தான் வருவோம். அதனால் அப்படி இப்படின்னு தாக்க பிடிச்சாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கு மேகியில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை பார்த்து கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான். சோலையூர் டேம்னால் இதுதான், இப்படி தான் இருக்கும். இது நார்மலாக எல்லா ஊர்லேயும் இருக்கிற டேம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற அதே ஆடு தாங்க இங்கேயும் இருக்குது. மான், யானை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ வரலாம், ஒரு டைம் வரலாம். ரொம்ப லாங்காக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வாங்க வந்தால். ஒரே நாள்லாம் முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால ஒரே நாளில் எல்லாம் வராதிங்க. அது இன்னுமே தலைவலி. ஸோ அவ்வளோதான். டேம் முடிஞ்சாச்சு, கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறா? என்ன சாப்பிட போகிறா? மச்சி ஒன்று ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு சொல்லிடு. அப்போதான் இது சாப்பிட்டது இல்லையா? இது சுட்டு சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கே உள்ள டேம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லீவுங்கிறதுனாலயா? எப்போ? அது இந்த கேட் இருக்குல்ல, ஆமா. அது வரைக்கும். ஓ, எப்பவுமே அப்படிதான் விடுவாங்க. எப்பவுமே அப்படிதான் விடுவாங்க. ஆமாங்க. இது வரைக்கும் மக்காச்சோளம் வேக வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். இது என்னமோ புதுசாக சுட்டா மக்காச்சோளம்னு சொன்னாங்க. எனக்கே என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் தெரியும். ஸோ இது நல்லா தீயில சூட வச்சு அதுக்கப்புறம் நல்லா சுட்டதுக்கப்புறம் லெமன் நல்லா அறுத்து தடவி அதுக்கு மேலே மிளகா உப்புலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மேப் போடுங்க, இந்த வழியா இல்லை வேற வழியா அந்த சைடு இருக்கான்னு பார்த்துக்கேன். சூப்பராக இருக்குது. லெமனோட டேஸ்ட்டு, உப்பு காரெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு செம்ம டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். சோலையார் டேம்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல், ஐ மீன் கவர்மெண்ட் லீவ் போல், அதனால் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம். பட் நார்மலாகவே அங்கே வந்து அந்த கேட்டு வரைக்கும் தான் அலோடாமா, அதை தாண்டி அலோடு கிடையாதாமா. இப்போ தான் கேட்கும்போது சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ஓவர் ஹைட்லாம் கிடையாது, போகலாம் அவ்வளோதான். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் இதுக்காக வரணும் இல்லை. நம்ம ஊர் டேமேஜ் எப்படி இருக்கோ அதே போல் தான் இதுவும், வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்பெஷலாக. ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வால்பாறையில் இருக்கிற அந்த 40வது பின்னை டச் பண்ணிட்டோம். இனி இந்த 40 பின்னை நாங்கள் தாண்டி கோயம்புத்தூர் கீழே போய் இறங்கிட்டாலே ஒரு பெரிய சாதனை பண்ணின மாதிரி தான் எங்களுக்கு இல்லையா? எல்லாம் பயந்துட்டே வருதுங்க, எங்கே ஏதாவது வந்துருமோன்னுட்டு. நல்லபடியாக போய் சேரணும். ஸோ ஃபைனலாக நாங்கள் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யாரெல்லாம் பட்ஜெட்டாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி பட்ஜெட் ட்ரிப் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். பை பாய்.